ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம்ஸ் டு அயான் vlog. ஸோ எல்லாருக்கும் ஈத் முபாரக். அண்டு எங்களோட ஈத் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாம் ஈத் எப்படி போச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அயானோட ஃபஸ்ட்டு ரம்ஜான் இது. எங்களுக்கு சூப்பராகவே போச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி எங்கள் டே எப்படி போச்சு, என்னெல்லாம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுன்றது பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முன்ன நாள் நைட்டே நான் மெஹந்தி வச்சேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா தான் இருந்துச்சு எனக்கு வச்சப்போ. அண்ட் நம்ம பாப்பாவுக்கு குட்டியாக கையில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட்டு. ஸோ அம்மா வாங்கிட்டு வரலைங்க, ரொம்ப கிராண்டாலாம் பண்ண முடியாது. ஸோ நார்மலாகவே ஒரு டாப்பு தான் எடுத்தேன். நம்ம பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இதுன்றனால ஜுப்பாவும் அந்த மாதிரி எடுத்தேன். அவனுக்கு நிறைய ட்ரெஸ் கிடச்சிச்சு. ஆனால் ஜுப்பா போடணுன்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. சரி போட்டாச்சு. அவன் எழுந்திக்கவே இல்லைங்க. மார்னிங் மொத்தம் செம்ம தூக்கத்தில் இருந்தால் நல்லா தூங்கிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க டாடி அப்போ வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் அவங்களுக்கு ஒரே நாள் தான் இது. அவங்க சவுதியில் இருக்காங்க, அங்கேயும் கேரளாலே ஒரே நாள் தான் இது. ஸோ அவங்க நிஸ்கரிச்சிட்டு வந்தப்போ எங்களுக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சரி மார்னிங் பாயசம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. இந்த ஜவ்வரியும் சிறிய பருப்பு நல்லா கழுகி ஊற வச்சு நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிப்பாங்க. நாங்கள் கோகோனட் பவுடர் இருக்குல்ல, அதை தண்ணியில் கலந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ அப்புறம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வெல்லம் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துருப்போம். ஸோ அந்த வெல்லம் நல்லா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் கிஸ்மிஸ்ஸு முந்திரி எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா மார்னிங் நம்ம பாயாசெல்லாம் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அயான் பேபிக்கு ஜுப்பாலாம் போட்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் அவங்க பாட்டி அவனுக்கு பெருநாள் காசு கொடுத்தாங்க. அது அவன் உடனே வாங்கி எங்கேயும் வைக்க மாட்டாங்க, தூக்கி வாயில் தான் வச்சுப்பான். அதே மாதிரி தூக்கி வாயில் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தொழுகைக்கு கிளம்பிட்டோம். ஸோ அந்த மார்னிங் மக்கானாவும் முசலாலாம் எடுத்துகிட்டு நான் தொழுகைக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனோன்னே தொழுது முடிச்சதுக்கப்புறமா தஸ்பி ஊதிட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சி நோண்டிகிட்டே இருந்தான். பரவாயில்லைங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருந்தான். நிஸ்கரிக்கும் போது நாங்கள் கூட ரொம்ப அழுவான் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம எல்லாருக்குமே சலாம் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே இந்த ட்ரெஸ் தான் மாட்டி விட்டேன். மாட்டிட்டதுக்கப்புறம் அவங்க பாட்டியோட வெளியில் கிளம்பிட்டாங்க 2 பேரும். ஸோ மார்னிங் டிஃபன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்பமும் முட்டை கிரேவியும் அண்ட் பாயாசம் திருப்பி நாங்கள் ஃபஸ்ட்டு கேசரி ஸ்டைலாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிஸ்மிஸும் முந்திரியும் போட்டு நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த கேசரி ரேஷியோடு நான் சொல்கிறேன். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 1 கப்பு ரவைக்கு 1.25 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ரவையை நெய்யில் வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் நார்மலாக தண்ணியில் ஃபுட் கலரும் இந்த ஏலக்காய் பொடிச்சதுமே எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக 1.25 அளவு எடுத்துக்கோங்க. நான் காட்டுறதுக்காக இப்படி காட்டியிருக்கேன். ஸோ நெய்யில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நெய்யில் நல்லா வறுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக 1.25 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப கெட்டியாகாது, தண்ணியாகவும் ஆகாது, சூப்பராக வரும் நம்மளோட கேசரி. ஸோ கரெக்டாக இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா 1 கப் அளவு, எந்த கப் அளவு நம்ம ரவை எடுத்துருந்தோமோ ஸோ அதே கப் அளவு நம்ம சர்க்கரையும் எடுத்துக்கணும். சர்க்கரையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பராக வளன்னு வரும். அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்து கிஸ்மிஸ்ஸு முந்திரி எல்லாமே ஆட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதில் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிட்டோம். வெளியே நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் பீஃப் பிரியாணி தான் செய்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஹோல் கிரெயின் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆனியனும் பச்சை மிளகாவுமே நம்ம ஆட் பண்ணி அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நம்ம காஞ்ச மிளகா இருக்குல்ல, நான் தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அது
ஸோ அதையும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து கிளறினதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 2 தக்காளி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து தயிர் அவ்வளோ ஆட் பண்ணால் வந்து ஏதோ ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கம்மியாகவே நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம பீஃப் வந்து சூப்பராக நான் வந்து வேக வச்சிட்டேன். எந்த ஒரு மசாலாவும் வந்து சேர்க்கலை. வெறும் மிளகா வந்து நம்ம அரைச்சதும் அண்ட் தென் கரம் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து உப்பும் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசி வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 லெமன் வந்து சின்ன லெமனாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் வந்து 1 எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி வந்து தம்மில் போட்டுட்டு எடுத்ததுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராகவும் வந்துருந்துச்சு. நல்லா செம்மையாக வந்துருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து இலையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இலையெல்லாம் பறித்து நம்ம வீட்டுக்கு பின்னாடிக்கு இலையெல்லாம் பறித்து சாப்பிட்டோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட இது வந்து சூப்பராகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈவினிங் சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் நம்ம பாப்பா வச்சு. ஸோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.